கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, வட அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய குழந்தைகள், கலைஞர்கள், ஆண்கள், பெண்கள் என்று நடத்திய கலை நிகழ்ச்சிகள் பெருமிதம் ஊட்டின, நம்பிக்கை ஊட்டின. இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் வீரத்தமிழர் முன்னணி, கபிலவாரி மன்றம் போன்ற தமிழ் அமைப்புகள் சிறப்பான இலட்சியத்தோடு, நோக்கத்தோடு தமிழ் மக்களை இணைத்து கருத்துக்கள் வழங்குவதும் பரிமாறிக்கொள்வதும், நம்முடைய கலை இலக்கிய மரபுகளை காப்பாற்றுவதும் அரங்கேற்றுவதும், தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த மொழியியல் அறிஞர் ஐயா மாசோ விக்டர் அவர்களுக்கும், இளம் வரலாற்று ஆய்வாளர் தம்பி அனர்மணன் அவர்களுக்கும், எனக்கும் மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமல்ல, தமிழ் இன எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்திருக்கின்றன. இங்கே இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள் அர்ஜுனன், அருள், மஞ்சுநாதன் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள், பங்கு கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு சகோதரிகள், நண்பர்கள், தம்பிகள், பேரக்குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டிய பயிற்சி, மருதிருவர் நாட்டியம் சிறப்பான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. நம்முடைய தமிழர்களுடைய, தமிழ் இனத்தின் வரலாற்று நாயகர்களை பற்றி கலை வடிவில் கொடுப்பதில்லை. மற்றவர்களைத்தான் தமிழ்நாட்டிலே கொடுப்பார்கள். மாறாக நம்முடைய தமிழின வீரர்கள் மருதிருவர் வரலாற்றை நினைவு கூறக்கூடிய வகையில் எடுத்த எடுப்பிலேயே அந்த நாட்டிய நிகழ்ச்சி அமைந்திருந்தது பாராட்டுக்குரியது. பெரும் சலங்கை என்று ஒரு நிகழ்ச்சி, பிஞ்சுகளும் பெருசுகளும் சேர்ந்து ஆடிய ஆட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. இப்பொழுது தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு என்ற இந்த பாட்டு, இந்த சிறுமிகள், குழந்தைகள், பேர குழந்தைகள் அப்படி மிகச் எழுச்சியாக இதை ஒரு கலை வடிவம் என்ற தொழில்நுட்ப வடிவில் பார்க்கிறது மட்டுமல்லாமல், தன்னுடைய தாய் தமிழை பாராட்டுகிறோம், போற்றுகிறோம், அவளுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம் என்ற உறவு உணர்ச்சியோடு, குருதி எழுச்சியோடு அந்த பிள்ளைகள் இங்கே நாட்டியம் ஆடியது, முகபாவங்களை வெளிப்படுத்தியது எனக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. அதை ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக, ஒரு கலை அரங்கேற்றமாக இல்லாமல் ஒன்றி போய் அந்த பிள்ளைகள் அந்த நிகழ்ச்சிகளை செய்தார்கள். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு பாராட்டுக்கள். எல்லா நிகழ்ச்சியுமே தப்பாட்டம் உட்பட எல்லாம் பயிற்சி கொடுத்தால்தான் வரும்.
அப்படி பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மகிழ்ச்சியின் ஊடாகவே சில வருத்தங்களும் வரத்தான் செய்கின்றன. தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு என்று நம்ம பிள்ளைகள் பாடும் பொழுது, ஆடும் பொழுது, அப்படி தமிழிலே பாடினால் தீட்டு என்ற நிலை இன்றைக்கும் தஞ்சாவூர் அருகே திருவையாறில் இருக்கிறது. சென்னையிலே பல சபாக்களிலே இருக்கிறது. தமிழில் பாடக்கூடாது, தமிழில் ஆடக்கூடாது. அந்த சபாக்கள் எப்படி நடக்கின்றன? புன்னியாற்றின் கரையில், காவிரி கரையில், திருவையாற்றில் தியாகையர், தியாகராஜ பாகவதர் என்ற திரைத்துறையில் பழைய தெலுங்கு தியாகராஜர். இந்த தியாகராஜ பாகவதர் தமிழர், திரைப்படத்துறை பாடல் இருந்தவர். தெலுங்கு இசை வல்லுநர் என்று சொல்கிறார்கள் தியாகையர். அவருடைய விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. ஒரு வாரம் நடைபெறும் திருவையாறிலே. தமிழிலே பாடினால் தீட்டு யாரும் பாடக்கூடாது, தெலுங்கிலே தான் பாட வேண்டும். மீறிப்போனால் சமஸ்கிருதத்தில் பாடலாம். இன்றைக்கும் உள்ளது. மார்கழி மாதம், மார்கழி கடைசியில் வரும். தமிழிலே பாடினால் தீட்டு. ஒரு தடவை தண்டபாணி தேசிகர், மிகப்பெரிய இசை வல்லுனர், அந்த மேடையில் அழைத்திருந்தார்கள். அவர் ஏறி தமிழிலே பாடிவிட்டார். தீட்டுப்பட்டு விட்டது என்று அந்த மேடையை கழுவினார்கள். அந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கலாமா? நாங்கள்லாம் எதிர்த்தோம். இப்பொழுது எதிர்த்து வந்தோம், அப்படி விட்டாச்சு. அப்புறம் தொடர்ந்து என்ன செய்யறது? பரவலாக மக்கள் எல்லாம் எதிர்த்தா தானே. அப்படி ஒரு நிகழ்ச்சி திருவையாறு நடக்கலாமா? தமிழில் பாடினால் தீட்டு என்றால் திருவையாறிலே தியாகையர் நினைவு சமாதி இருக்கக்கூடாது, எழுத்து மூடுன்னு சொல்லணும். விழா நடத்தக்கூடாது. தமிழ் தேசியம் வளரும்போது அது நடக்கும். ஆமாம். அதுபோல் பல இடத்து சென்னையில் மார்கழி முழுக்க இசை விழா, பெரிய பெரிய மண்டபங்கள், பெரிய பெரிய நிகழ்ச்சிகள். தமிழில் பாடக்கூடாது, தெலுங்கில் பாடலாம். மண்டபத்தை பேர்த்து ஆந்திராவை கொண்டு போய் சொல்லணும். வேறு வழி இல்லைங்க. இல்லைன்னா மூடு, பூட்டு போட்டு மூடு, இல்லைன்னா பேர்த்து எடுத்துக்கிட்டு போ உங்கள் இடம்னா. அப்படி எழுச்சி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சும்மா சொல்லிக்கிட்டு விமர்சிச்சுக்கிட்டு பேசிட்டு அதுலேயே மனநிறைவு அடைஞ்சிட்டு போகக்கூடாது. தெருவில் இறங்க வேண்டும், தெருவில் இறங்க வேண்டும். அப்படி இறங்கி யாருக்காவது பாதிப்பு வந்தால் தமிழினா அவர்களை தாங்கணும், அவங்க குடும்பத்தை தாங்கணும். அந்த உறவும் வேணும். இவ்வளவு அநீதிகள் வேறு எங்கே இந்தியாவில், வேறு எந்த மாநிலத்தில் நடக்குங்கிறீங்க? தமிழுக்கு எதிராக தமிழ்நாட்டில் தான் நடக்குது. நம்முடைய தம்பிகள் நீங்கள்லாம் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. என்ன தலைப்பு அது? வீழ்ச்சியும் எழுச்சியும். மீழ்ச்சி எழுச்சியும். சரி சரி. அதில் வீழ்ச்சியை சொல்லலை, மறைமுகமாக சொல்லியிருக்கீங்க. நல்லதுதான், நல்லதுதான் தம்பி. ஆமாம், உண்மைதான். அதுக்காக நம்ம வீழ்ச்சியை மறைச்சிடவும் வேண்டாம். ஆமாம், அதையும் சொல்லி தான் அதிலேருந்து மீட்சி வரணும், எழுச்சி வரணும். மீட்சிக்கான எழுச்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் பெயர் தான் தமிழ் தேசியம். பாரத மாதா பஜனை, திராவிட சீரழிவு, இவையெல்லாம் மங்கி வருகின்ற காலம் இது. தமிழ்நாட்டிலே சரியான லட்சியமாக, இயற்கையான லட்சியமாக, சரியானது என்ன இருக்குது? இயற்கையானது தமிழர்களுக்கு தமிழ் தேசியம். அவர்கள் ஆந்திராவிலே தெலுங்கு தேசம்னு வச்சுருக்காங்கல்ல, அது தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தான் தெலுங்கு தேசம், டிஃபேக்டோ தெலுங்கு தேசம் நடக்கக்கூடாதுங்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. எனவே நமக்கு
இந்த எழுச்சி என்றும்போது 2 பேரால் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஒன்று ஆரியம், 2வது திராவிடம். இது 2 நாளும் தான் நமக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இது 2ம் மனித வாழ்வின் பல கூறுகளில், தமிழர் வாழ்வின் பல கூறுகளில் சீரழிவு உண்டாக்கி நமக்கான ஒரு இயல்பான இயற்கையான வாழ்க்கை முறையை, பண்பாட்டை, அதற்குரிய கலையை வளர விடாமல் தடுத்து விட்டன. இப்போ குறிப்பாக ஒரு ஆன்மீகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு இயல்பாக உள்ளது ஆன்மீகம் என்பது, கடவுள் நம்பிக்கை என்பது, அதை ஒட்டிய கலை இலக்கியம், இந்த மாதிரி செய்திகள் வரும். இந்த ஆன்மீகத்தில் புகுந்து ஆரியம் என்ன பண்ணுச்சுன்னாக்க, நம்ம தமிழ் கடவுள்களையெல்லாம் ஆரிய கடவுள்களாக மாற்றின. அவங்க புராணத்தோடு இணைத்தன. சிவனுக்கு ஆரியனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவர்கள் அக்னி, வாயு, அது இதை வழிபட்டவர்கள். உருவ வழிபாடு கிடையாது. கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த பொழுது, நம்ம சிந்து சமவெளியில் தங்கின போது, பிறகு உள்ள நுழைஞ்ச போது அவர்களுக்கு நேரடியாக உருவ வழிபாடு கிடையாது, நமக்கு தான் இருந்தது. இதுதான் செல்வாக்கு பெற்றிருக்கின்றோன்னா அதை கைப்பற்றி விட்டார்கள். கைப்பற்றிட்டு உடனே அதுக்கு பேர் மாற்றுவார்கள். சிவன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கிறது, ஈஸ்வரன் அது இதுன்னு வைக்கிறது. இங்கே வர்றது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது முருகன் அப்படின்னா அதை சுப்பிரமணியன்னு மாற்றுறது, தண்டாயுதபாணின்னு மாற்றுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது ஆரியர்களுடைய சூழ்ச்சி. அவர்களுக்கு வசதியாக விஜயநகர ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. திருமலை நாயக்க மன்னனுடைய படைத்தலைவன் ராமப்ப ஐயன் என்ற தெலுங்கு பிராமணன். அவன் படைத்தளபதி. அவன் ஏதோ காரணமாக பழனியில் போய் முகாம் போட்டிருக்கான். அங்கே ஒரு மலையில் கோயில் இருக்க, பிரபலமான கோயில், வணங்குனா வரம் கொடுக்குங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே அது சாமி கும்பிட போகணும் அப்படின்னு ராமப்ப ஐயன் என்ற தெலுங்கு பிராமண தளபதி சொல்கிறான். அவன் கேட்ட முதல் கேள்வி, அங்கே யார் அர்ச்சனை பண்ணுறதுன்னு. வழி வழியாக அவங்க பண்டாரம் தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவனை நீக் அவங்களெல்லாம் என்று 2 பிராமணர்களை வரவழைக்க சொல்லி கொண்டு வந்து முதன்னு அந்த பழனி முருகன் கோயிலில் பிராமண அர்ச்சகர்களை நியமித்தவன் அவன் என்று செப்பேடு கூறுகிறது. ஐயா புலவர் சே ராசு அதை கட்டுரையாக எழுதினார், ஆய்வாளர். இது ஒரு செய்தி தெரிஞ்சது சான்றோட. இப்படி பல மாற்றங்கள். ஆனால் இதை யாரும் சொல்லவில்லை. நம்ம தமிழ் தேசியில் நாங்கள் வந்து சொல்கிறோம், அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம தம்பி மன்னர் மண்ட மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு கிடக்குறாங்க. ராஜராஜன் பிராமணனுக்கு கொடுத்தான்னு சொல்லியிருப்பானுங்க. ராஜராஜன் தமிழன். அவன் வந்து தமிழர்கள், தமிழ் தேவாரம், தமிழில் வந்தனங்கள் இதான் மீட்டமென வந்தான். இல்லைன்னா தேவாரம் இருந்திருக்காது. தீட்சிதர்கள் கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டானுங்க சிதம்பரத்தில். தேவாரத்தை போய் மீட்டு கொண்டு வந்தது ராஜராஜ சோழன் தான். இதுனா இருக்காது. அதுக்கு ஓதுவார் நியமித்தான். அதுக்கு முன்னாடியே பல்லவர்கள் காலத்திலேயே பிராமண ஆதிக்கம் வந்து விட்டது. அது அது களப்பிரர் காலத்திலே அது இருக்குது. பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்குது. புலாங்குறிச்சி செப்பேடெல்லாம் இப்போ சொல்லுகிறது அவர்களுக்கு தானம் கொடுத்ததெல்லாம். சரி, அது இருக்கட்டும். இப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னா, இதுபோல் பிராமணர்கள் வந்து ஒன்றுன்னா அவர்கள் மயமாக்கி, நம்ம போய் கருவறைக்குள் போனால் தமிழன் தமிழச்சி போனால் தமிழ் அறவோர் போனால் தீண்டாமை குற்றம்னு விட்டுட்டாங்க. இப்போ ஒரு குடமுழுக்கில் தமிழில் கொண்டு வர சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பல ஆண்டுகளாக நடத்துகிறோம். திராவிட அரசு அவங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் சாமியோட பேரை மாற்றினானுங்க. நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் கோயில்
குழந்தை இல்லாதவங்க போய் வேண்டிக்கிறது, குழந்தை பிறக்கணும்னு நம்பிக்கை. அந்த சாமிக்கு பேர், அந்த அம்மனுக்கு பேர் கரு காத்த நாயகி. எவ்வளோ தமிழ் இருக்கு, நல்லா இருக்குது வச்சுருக்காங்க பாருங்க. கரு காத்த நாயகி. இவன் ஆரியன் வந்து என்ன வச்சான்னா கர்ப்ப ரட்சகாம்பிகா. காசியில் வச்சிருக்கியாடா நீ, அலகாபாத்தில் வச்சிருக்கியா நீ கர்ப்ப ரட்சகாம்பிகா? என்ன புடலங்கைக்கு எங்கள் ஊரில் வந்து நீ மாத்துறங்கிறேன். இவங்க முன்னா மாற்றினாங்க. இவனுக்கு நேர் எதிர் போல் காட்டுற திராவிடம் என்ன பண்ணும்னா அந்த பக்கமே போகாத, கோயில் பக்கமே போகாத. வசதியாக போச்சு அவனுக்கு, பிராமணனுக்கு. தமிழ் பயிலும் வரமாட்டாங்க, தமிழ் சீர்திருத்தம் பேசினா வரமாட்டான், தமிழர் ஆன்மீகம் பேசினா வரமாட்டான். அவன் தான் இப்போ சொல்லிட்டார், அவர் ஈவேரா சொல்லிட்டார், திராவிடம் சொல்லிடுச்சு. நமக்கு ஏக போகும், நமக்கு கையாட்கள் கிடப்பாங்க, தமிழன்களில் கையாட்கள் கங்காணிகள் கிடப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஓட்டணும்னு ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ. அப்போ முதல் பக்கம் எதிரியாக ஆரியம், மறுபக்கம் அவனை எதிர்ப்பது போல திராவிடம், ரெண்டும் சேர்ந்து தமிழ், தமிழர் மறுப்பு, எதிர்ப்பு. இது ஆத்திரத்தில் நாங்கள் இட்டு கட்டி சொல்கிறது இல்லைங்க. அதில் கடவுள் நம்பிக்கை என்பது அவரவர் உரிமை, அது விருப்பம். கடவுள் நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம், நாங்கள் தான் சொல்லுவோம், அது அவங்க உரிமை. ஆனால் ஒருத்தர் கொச்சைப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, திட்டுறது கூடாது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்கிறது வந்து அறவேக்காடு காவேக்காடு. அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் மறுப்பு என்பதை அறிவியல் கோட்பாடுகள் படி மறுத்தவர், கடவுள் மறுப்பை சொன்னவர் கார்ல் மார்க்ஸ். டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்று சொன்னார். பொருள் எப்படி இயங்குது. ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் கடவுளை கொச்சைப்படுத்தி பேசவில்லை. கம்யூனிஸ்டுகள் அப்படி பேரில் பெரும்பாலும் இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க, அங்கே ஒரு தொகுதி 1.5 தொகுதிக்காக பேசுகிற ஆள் இருக்கும். கார்ல் மார்க்ஸோ எங்கெல்ஸோ அது பேசவே இல்லை. அது மாதிரி அவங்க சயின்ஸ் இல்லை, அவங்க சயின்ஸ் படி அவங்க சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், பொருள் எப்படி இயங்குது, மாறுது, வடிவெடுக்குது, அப்படி தான் ஆர்கியூ பண்ணாங்க. அதற்கு மேலே யாரும் தமிழ்நாட்டில் கொச்சைப்படுத்தினது மாதிரி, விநாயகரை செருப்பால் அடிங்கிறது போல், ராமர் சிலையை செருப்பால் அடிங்கிறது போல் யாரும் பண்ணலைங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நாஸ்திகர்கள் இல்லையா, கடவுள் மறுப்பாளர் இல்லையா, மூமெண்ட்டாகவே கம்யூனிஸ்ட் இயக்கம் இருந்தது ரஷ்யாவில் இல்லாமல் சொல்கிறேன். இந்த ஊரில் மட்டும் ஏன் அப்படி வருது? ஏன் அதை போய் அவர் பிறந்த ஊர் கர்நாடகத்தில் சொல்ல வேண்டியதானே? கன்னடத்தில் பேசலாம்ல. ஒரு 100 கோட்டம் போட்டு கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு அது கன்னடம் என்னமோ அது சொல்ல வேண்டியதானே? இங்கே நாங்கள் தான் கிடைச்சோமா? கடவுளை நம்புவனும் அறிவாளி, கடவுளை மறுப்பவனும் அறிவாளி. நீ செலக்ட் பண்ணிக்க, உனக்கு விருப்பம், அவ்வளோதான். அவன் சிந்திக்கிறான். அப்போ இது என்னாச்சு? ஏக போகமாக அக்ரஹாரத்துக்கு திறந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கோயிலில் போய் நம்ம குடமுடி பண்ண முடியல. கடவுளுக்கும் நமக்கும் இடைவெளி இல்லாமல் ஒன்றாக இருக்கிறது பழக்கம், நம்ம பழக்கம் மரபில். நான் தம்பிக்கிட்ட கூட அங்கே சொல்லியிருந்தேன் காலையில், மஞ்சுநாதன்ட்ட. அம்மையுமாய் அப்பனுமாய் அன்புடைய மாமனுமாய் மாமியுமாய் யார்? கடவுள். அதுதான் தமிழர் ஆன்மீகம். எட்டி நின்றுட்டு இன்னும் இதை விட சிறப்பு சுந்தரர் சொல்லுவார். சுந்தரர், தேவாரம் பாடிய சுந்தரர், அவருக்கு தோழன் பாரு. ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யார்? சிவன். சுந்தரருக்கு தோழன். இது தமிழர் ஆன்மீகம் வரக்கூடாது. முட்டாள் கிட்டாள் பேசி கிடக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல சொல்கிறார் அவர் சுந்தரர், என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கும் உடனாய். நான் தெரியாமல் தப்பு தண்டா பண்ணிட்டேன்னா அதுக்கும் ஐயா உடந்த எனக்கு சிவபெருமா.
இது என்ன சொல்றீங்க? அருணகிரிநாதர் பாடினாரு, மொய்தார் குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கே வைதாரையும் வாழ வைப்பான் முருகன். ஏய், திட்டுன்னு என்ன தமிழால திட்டு சாமி சொல்றாரா? அருணகிரி சொல்றாரு, தமிழால திட்டுனா உன்னை வாழ வைப்பான்டா, வேற மொழியில திட்டிடாத. திட்டுறது கூட வேற மொழி திட்டாத. இருக்கா இல்லையா கந்தர் அலங்காரத்தில்? மொய்தார் குழல் வள்ளியை வேட்டவன் காதலிச்சவன் முத்தமிழால், அதுவும் ஒரு தமிழால பேசினா பத்தாது, நீ ஆடிக்கிட்டும் திட்டு, பாடிக்கிட்டும் திட்டு, நின்றுகிட்டும் திட்டு. முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் முருகன். அருணகிரிநாதர் என்ன நாஸ்திகரா? எங்க உறவு அப்படி, இறைவனுக்கும் இறைவிக்கும் மக்களுக்கும் இடையிலே உள்ள உறவு. அது ஒரு சைக்கலாஜிக்கல் மேக்கப், உளவியல் உருவாக்கம். அது அவங்க விருப்பம். அது இல்லைன்னு சொல்கிறவங்க சொல்லட்டும். நீ தமிழ்நாட்டிலே சொல்லுங்கள் தம்பிகளா, கடவுள் மறுப்பு பேசுறது உரிமை உண்டு. ஒருத்தர் திட்டிக்காதீங்க, ஒருத்தர் அழிக்க நினைக்காதீங்க. அதான் நாங்கள் சொல்லுவோம். அவ்வளோதான். இதை போய் நீ கோயிலுக்கே போகாதன்னு சொன்ன பிறகு ஒரு பெருங்கூட்டத்தை தடுத்து நிறுத்தின பிறகு என்ன ஆச்சுன்னா ஆரிய ஏகபோகம். அப்போ நீங்கள் நெகட்டிவ் ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்படி இப்போ எதிரியாக இருந்துட்டு உதவி பண்ணுறீங்க. அங்கே கோயில் கட்டினவங்க நம்ம, கோயிலை பராமரிக்கிறோம் நம்ம, நிலை எழுதி வச்சவன் நம்ம, ஆதிக்கம் பண்ணுறவன் அவன், அதுக்கு துணை போகிறவன் திராவிட. இப்படி ஒன்னொன்னுலையும் நமக்கு பாதிப்பு இருக்குது, வீழ்ச்சி ஏற்பட்டு போச்சு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இப்போ நம்ம இனம் என்பது பாருங்க, அது சொல்ல முடியுதா? இதை விட கொடுமை என்னங்க இருக்கும்? என்னுடைய இனத்தை நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? சரி, இனமே வேண்டாம் சொல்லாத அப்படின்னா அப்படி இரு. அப்புறம் நீ இன்னொரு இனத்தை கூட திணிக்கிறேன்னுக்கிட்ட திராவிடன்னு சொல்லுங்கிறிய, என்னது? இனம்லாம் வேண்டாம், அப்புறம் மனிதர்கள் நம்மெல்லாம் எல்லாம் மனுஷர்களாக இருப்போம். சொல்லு, சரியா தப்பாக அது இருந்துட்டு போகுது. என் இனத்தை நான் சொல்லக்கூடாது, நீ இன்னொரு இனத்தை திணிப்ப திராவிடன்னு. இதுலேயும் பாருங்க, அவன் என்ன பண்ணான்? அந்த பிராமணன் வர்ணாசிரமத்தை திணிச்சான். நம்ம இனங்கனெல்லாம் பேச மாட்டான். பிராமணன், பிரம்மாவினுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் நாங்கள், பாக்கி எல்லா தமிழரும் சூத்திரரும். இந்த திராவிட ஆள் என்ன பண்ணுவான்னா, 4 வர்ணம் 4 வர்ணம். தமிழ்நாட்டில் 4 வர்ணம் கிடையாது, வடநாட்டில் தான் 4 வர்ணம். ஆரிய தாயகத்தில் தான் 4 வர்ணம். பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்பது வடநாட்டில் மனு தர்மத்தில். நம்ம ஊருக்கு அவங்க வந்தவங்க ஆரிய பிராமணர்கள். இங்கே என்ன பண்ணால் 2 வர்ணம் தான் சொன்னான். பிராமணர் அல்லாதான் சூத்ரா. சூத்திரரில் ஒரு சப்காஸ்ட்டு பஞ்சவர்ணம். திராவிடம் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா? 4 வர்ணம் சொன்னால் 4 வர்ணம் சொன்னையே நம்மளை 4 வர்ணம். ஆரிய சத்திரியனும் கிடையாது, ராஜராஜன் சூத்திர அரசன் தானே தவிர அவர்களுக்கு சத்திரிய அரசன் கிடையாது. நம்ம ஆளுக போட்டுருவாங்க ஜாதிப்பட்டத்தில் சத்திரியங்க திடீர்னு. அவள் அங்கீகரிக்கவில்லை, அதை ஞாபகம் வச்சுங்க. கெசட்டில் அங்கீகரிக்கலை. வர்ணாசிரமத்தை உருவாக்கணும் அவன். ஆரிய பிராமணர்கள், ஆரியர்கள். அவன் 4 வர்ணம் என்பது அவனுக்கு தான் வச்சுருக்கான். தமிழங்க அரசனாக இருக்கவும், வணிகராக இருக்கவும், வேளாண்மை செய்வோராக இருக்கவும் தகுதியற்றவர், எல்லாம் சூத்திரன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 25-30 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் ஊடகத்தில் கல்யாண ராமன்னு ஒரு ஆள், ஒரு பிராமணன் பிரச்சாரகன். அந்த ஆள் என்ன உபன்யாச பிரச்சாரகன். அவன் சொல்கிறான், நம்ம ஆள் சுகிசிவம். யாருக்கு சுகிசிவம்னா நம்ம ஆள் தான் திராவிடத்தினுடைய ஓடும்பிள்ளை, திராவிடத்துக்கு கையாள்.
கையாளுன்னு ஒன்றும் இல்லை, நல்லா படித்த ஆள், சைவ சித்தாந்தம் நிறையா தெரிஞ்ச ஆள், நல்லா மதிப்போம் நாங்கள்லாம், சிவம் மதித்து பெரிய படிப்பாளின்னு அவரை சொல்கிறான். அவர் மேலே எங்களுக்கு கோபம் உண்டு. அவர் வந்து சமஸ்கிருத அர்ச்சனையை ஏற்றுக்கிற ஆள். அதனால் சொல்கிறேன். இதெல்லாம் அனைத்து ஜாதியில் அர்ச்சகராகிறது வேண்டாங்கிற கருத்தை ஏற்றுக்கிற ஆள் நம்பாள் சர்ச்சூத்திரர். அவள் யார் தெரியுமோ? சர்ச்சூத்திரர். ஆறுமுக நாவலர் சொன்னார் இதை. யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் பேரறிஞர் சிதம்பரம் தங்கியிருந்தார். வள்ளலாருக்கும் அவருக்கெல்லாம் பிரச்சனையாச்சு, அது தனி, அது போகட்டும். அவர் சொன்னார், ஆரிய நால்வர்ணத்தை ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். சைவ பிள்ளைமார் யாழ்ப்பாணத்தில் நம்பர் 1. அங்கே நாங்கள் சூத்திரர் தான், எல்லாரும் மாதிரி சூத்திரர் இல்லை, நாங்கள் சர்ச்சூத்திரர் அப்படின்னாரு. நாங்கள் உயர்ந்த சூத்திரர் தான் எப்படிங்க, நல்ல சூத்திரர் தான் எப்படி? சூத்திரங்கிறதே மறுக்கணும்ல நம்பாள். திருநாவுக்கரசர் என்ன சொன்னார்? சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர். அதானே கேட்டார். 7ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டுக்காரர் வந்து தான் எல்லாம் சொல்லி தந்தாருப்பாங்க நம்மால். 7ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர், நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம். அடிச்சான், துணிஞ்சு அடித்தார் திருநாவுக்கரசர். சாதாரணமாக இது அதை ஏற்றுக்கிட்ட ஆள் நம்மாள். யார்? ஆறுமுக நாவலர். பெரிய கல்விமான், படிப்பாளி. அது கண்டிஷன்டு மைண்டும்பாங்க. அது மாதிரி கண்டிஷன்டு மைண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் சரிச்சூத்திரர். அது நமக்குள்ள மேலேயா பிராமண அல்லாதவனுக்குள்ள நான் நம்பர் 1. அதானே அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி தொலைஞ்சி போச்சு. அப்படி அவன் பண்ணான். அதை சொல்லி சொல்லி நால்வர்ணம் என்று அவன் சொல்லி பண்ணி வச்சான்ல. அப்போ அவன் தமிழன்கிறதுக்கெல்லாம் அங்கே வேலை இல்லை, அவன்கிட்ட பிரிவினை இல்லை. அவன் ஆரியன். நம்மளை வந்து வர்ணமாக மட்டும்தான் பார்ப்பான். இவன் என்ன பண்ணுறான்? திராவிடம் வந்து தமிழன் என்று இருக்கிறத திராவிடன்னு மாற்றுறான். அப்போ நீ ஆரியனும் நீ திராவிடனும் எங்கள் இனத்தில் கை வைக்கிறீங்க. ஒரு நேச்சுரல் கோர்ஸ் தானே ஒரு இனம் என்பதும் தேசிய இனம் என்பதும் இயற்கையின் படைப்பில் ஒரு இயற்கையினுடைய வளர்ச்சியில் உருவாகிறது. அது நமக்கு என்ன இருக்கிறதுல நம்மளால் விரும்பி சேர்த்துக்கிறது. அது அப்படி இது ரெண்டாலையும் விழுந்திருக்கிறோங்கிறதுக்காக சொல்ல வரேன். அது மாதிரி தமிழ்நாடு. இப்போ இந்தியாக்காரன் என்ன சொல்லுவான் தமிழ்நாடுங்கன்னா? இப்போ எங்கள் ஊரில் ரவின்னு ஒருத்தர் இருக்கார், ஆர்எஸ்எஸ்காரரு. ஆனால் அவர் ஆளுநராக இருக்கார் தமிழ்நாட்டில். தமிழ்நாடா அப்படின்னா நாடா, தனி நாடா. அதனால் தமிழகம்னு பேர் வச்சுக்கலாம். இந்த நாடுங்கிறத நீக்கணும்னு சொன்னார். ஞாபகம் இருக்கு அவங்க? நீங்கள் கவனிச்சிங்களா? எல்லாம் இவர் சொல்கிறார்ல, தமிழ்நாடுங்கிறது எரியுதில்ல வாழ்க்கை. இவங்க என்ன பண்ணுறாங்க? திராவிட நாடுங்கிறான். திணிச்சாங்களா இல்லையா? எங்கடா இருக்குது திராவிட நாடு? எங்கே இருக்குது திராவிட நாடு? இப்படி அந்த அம்மா அனந்தநாயகி சட்டசபையில் கேட்டுச்சப்போ காங்கிரஸ், கருணாநிதி அதுக்கு ஒரு பதில் சொன்னார். ஆபாசமாக சொன்னார். தெரிஞ்சவங்க மனசில் வச்சுக்கோங்க, சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க, அசிங்கம். அதுதான் விளக்கம் திராவிடத்துக்கு. யார்? கருணாநிதி சொன்னது. முதல் பீரியட் 57 to 62 சட்டசபையில் சொன்னது. திராவிடத்துக்கு கருணாநிதி சொன்ன விளக்கம் அது. தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள சிரிச்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அது போட்டு. அப்போ என்ன? ஏன்னா தமிழ்நாடு தான் எங்களுக்கு இருக்குது. சங்க காலத்துலேயே தமிழ்நாடு இருக்குது. எவனுக்கு அப்படி இருக்காதுங்க. ஏதோ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஐரோப்பாவில் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் கருத்தை உருவாக்குனாங்க, ஜனநாயகத்தை. அதுக்கு பிறகு தான் தேசம் வந்தது, தேசிய இனம் வந்தது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் தானே நம்ம. தமிழ்நாடுன்னு இருக்குல்ல. அவன் தொல்காப்பியத்தில் பணம்பாரனார், தொல்காப்பியருடைய வகுப்பு தோழர் பணம்பாரனார் ஒரு முன்னுரை அணிந்துரை எழுதினார். அதுக்கு அதில் வந்து அவர் இதை சொல்கிறார். முதல்ல தேசத்தை குறிப்பிட்றாரு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் ஊரும் நல்லுலகம். அங்கே இருந்துட்டு சொல்ல ஆரம்பித்தார் அவர். எப்படிங்க இது? 5000 ஆண்டு 6000 ஆண்டு தொல்காப்பியங்கிறாங்க. ஐயா விக்டோரியா போன்றவங்க தான் சொல்லணுது எந்த ஆண்டுன்னு. பழசு. அதில் சில இடைச்சர்கள் வந்திருக்கு, அது வேறு. பழசு. அப்போ ஒரு நேஷனுடைய பரப்பை சொல்கிறான்.
அதை மொழியை சொல்கிறான். அதான் நீங்களும் அப்புறம் உங்களுக்கு வேணால் இப்போ வந்துருக்கலாம் 17, 18ஆம் நூற்றாண்டில் இனம்ங்கிறது அடையாளங்கள். எங்களுக்கு 3000 ஆண்டு மொழி இருக்குது, 10,000 ஆண்டு மொழி இருக்குது. அதுக்கு பதிவு இருக்குது. எங்களுக்கு ஏடறிந்த வரலாற்றிலிருந்து கிடைக்குது. எங்களுக்கு ஏடறிந்த வரலாற்றிலிருந்து தமிழர் என்பதற்கு அடையாளம் கிடைக்குதுங்க. தொல்காப்பியத்தில் இருக்குது சொல்கிறான். பழைய சங்க இலக்கியத்தில் பரிபாடலில் சொல்கிறான். தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் தமிழ்நாடு. சிறப்பையார் சொல்கிறான். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய விமிழிசை மருங்கின் தமிழ். புறநானூறு அகநானூறுலாம் தமிழகம் சொல்லியிருக்கு. அப்போ என்ன நமக்கு என்ன ஒரே தமிழகமாக இருந்தது? தமிழகம்தான். சேரன், சோழன், பாண்டியன், இன்னும் சிற்றரசுகள் பல அரசுகளாக இருந்தது. இருந்தாலும் அது தமிழகம், தமிழ்நாடுன்னு தான் எங்களுக்கு பதிவாயிருக்கு. இனத்தையும் சொல்லிவிட்டார் இவர் நேரடியாகவே. தமிழ் என்றாலே மொழி, இனம், தாயகம் மூன்றையும் குறிக்கும் நமக்கு சங்க இலக்கியத்தில். தமிழ்னு வந்துட்டாக்க அந்தந்த இடத்தை பொறுத்தது. இது மொழியை குறிக்கும், இனத்தை குறிக்கும், தமிழ்நாட்டையும் குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது நமக்கு இருக்குது. இந்த தமிழ் பேராலேயே தமிழ்னா மொழி, அதில் அதை பேசுகிறவங்க தமிழர், அவங்க வாழ்கிற இடம் தமிழ்நாடு. 3 தமிழில் இருக்கு. பக்கத்தில் ஆந்திராவுக்கு அப்படி இருக்கா, கர்நாடகா. தப்புன்னு சொல்லலை, ஒப்பிட்டு பாருங்கிறேன். யாருக்காவது அர்த்தம் இருக்குது அது மாதிரி. நம்ம கூட சில பேருக்கு இருக்கலாம். அப்படி அமைஞ்சிருக்கு, இயற்கையாக அமைஞ்சிருக்குது. இப்போ கர்நாடகம்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு மொழி கன்னடம், நாடு கர்நாடகம்னு சொல்கிறாங்க. ஆந்திராவில் ஆந்திரம் நாட்டு பேர், அவங்க மொழி பேர் தெலுங்கு. இப்படி தானே இருக்கு ஒரு இடத்துலையும். நமக்கு இதில் தானே தமிழ்லே எல்லாம் வச்சுட்டானே. தமிழர், தமிழ்நாடு, தமிழ் முடிஞ்சு போச்சு. இதை நீ திராவிட நாடுன்னு மாற்றணும் என்ன அர்த்தங்கிற? இது என்ன? அதை சூது இல்லாமல் சூழ்ச்சி இல்லாமல் என்ன இதுங்கிற? பிராமண எதிர்ப்புக்கு திராவிடம் தான் சிறப்பு, தமிழ் இல்லை. சரி, எடுத்து போடு. பிராமணன் ஆரியனை எதிர்த்தவன் எந்த திராவிடன்? சரி, எங்கள் மன்னன் 2500 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவன், அவனுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆரியனை விரட்டி விரட்டி அடித்தவன் நெடுஞ்செழிய பாண்டியன். அவனுக்கு என்ன சொல்கிறது சுருக்கமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரட்டி அடித்தவன் அர்த்தம். ஆரியன் தமிழன்னு எங்காலும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஐயா, எங்களுக்கு சங்க இலக்கியத்தில் இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது. திராவிடன்னா தான் ஆரிய எதிர்ப்பு வரும்னு சொல்லி ஈரோட்டார் சொல்கிறார். தமிழன் என்ற தமிழ் என்று சொல்கிறத விட திராவிடன் ஆரிய எதிர்ப்பை எனக்கு காட்டு. உங்கள் மாமா ராபர்ட் கால்டுவெல் எழுதியிருக்காரு, திராவிடத்து மாமா, இங்கிலாந்துக்காரர். அவர் பிரிட்டன்காரர். இங்கிலீஷில் திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம்னு எழுதியிருக்காரு. கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்ன்னு எழுதி வச்சுருக்காரு. அதில் அவர் சொல்கிறாரு, நான் திராவிடம்னு ஒரு எடுத்திருக்கிறேன். இதை எங்கே இருந்து எடுத்தேன்னா மனுஸ்மிருத்திலேருந்து எடுத்தேன். மனு தான் சொல்கிறான் திராவிடத்தை பற்றி. சீரழிஞ்சு போன பழங்குடிகள்னு சிலத்தை சொல்கிறான், ஒரு 7-8. அதில் திராவிடம் சொல்கிறான். கால்டுவெல் எடுத்தது எங்கேருந்து எடுத்திருக்காரு? அகநானூற்றிலிருந்து எடுத்தேன், புறநானூற்றில் எடுத்தேன், தொல்காப்பியத்தில் எடுத்தேன், தேவார திருவாசகத்தில் பக்தி இலக்கியத்தில் எடுத்தேன் அப்படின்லாம் இல்லை, ஆரிய நூலில் எடுத்தேங்கிறான் கால்டுவெல். ஏன்டா எங்கள் பேரில் எங்கள் இலக்கியங்களில் எங்களுக்கு இருக்கிறதுல எடுக்காமல் நீ அங்கேருந்து எப்படி எடுப்பேன் எங்களுக்கு என்னத்தை? அவர் பெரிய ஆய்வாளர், கிழிச்சு விட்டார்ல கால்டுவெல், கிழின்னு கிழிச்சிருக்காரு. அதுக்காக புதுசாக ஒரு பேர் இனத்தை சொல்லணும். அந்த ஆள் எவனோ சொன்னதை வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான், மனுஸ்மிருத்தியில் உள்ளதுங்க திராவிடங்கிறது, நம்மகிட்டலாம் இல்லை. அடுத்தாப்புல 2வது சான்று சொல்கிறார் அந்த ஆள் கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். 7ஆம் நூற்றாண்டு. அவன் குமாரிலப்பட்டன்னு ஒருத்தன், பீகார் பகுதியை இருந்து சேர்ந்தவன், இந்திக்காரன். அப்போல்லாம் இந்தி கிடையாது, அந்த என்ன மொழி பேரானு தெரியாது. வடக்கேந்து வந்தவன், காஞ்சிபுரத்தில் தத்துவம் படிக்க மெய்யியல் படிக்க வந்தவன். குமாரிலப்பட்டருங்கிறவன் காஞ்சிபுரத்தில் படித்தவன். அவன் எழுதியிருக்கான் தந்திர வார்த்திகா என்று சமஸ்கிருதத்தில் ஒரு நூல். அதில் ஆந்திர திராவிட பாஷான்னு வருதான். அந்த திராவிடத்தான் அப்படிங்கிறான் யார்? இவர் கால்டுவெல்.
எங்களில் எடுறா எங்கள் புறநானூறு, எங்கள் தொல்காப்பியம், எங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பக்தி இலக்கியம் இருக்குது, தேவாரம், திருவாசகம், ஆழ்வார் பாசுரங்கள், பக்தி இலக்கியத்தை எழுதி பார்ப்போம். அதை விட்டுட்டு எவனோ வடக்கேருந்து வந்தான், அவன் பேசினான், இவன் பேசினான், மனுவில் சொன்னான், அதை எடுத்து வச்சுட்டு ஆடுறேன்னு என்ன அர்த்தம்? தூக்கி எரிஞ்சிருக்கணும் அந்த கால்டுவெல் எழுந்த புத்தகத்தை. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டாடுவாங்க திராவிடத்தில். ஏன்னா தமிழை சிதைக்கிறான்ல, கொண்டாடி கொண்டாடி சொல்ல. நான் எங்கள் அகச்சான்று கொடு, நீ புறச்சான்றுன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத கொடுக்குற. அகச்சான்று எங்கள்கிட்டருந்து எடு திராவிடங்கிறதுக்கு. விஜயநகர மன்னர்கள் அவங்களுடைய தொடர்பு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் நாட்டில், தமிழ்நாட்டில் திராவிடங்கிற சொல் பழக்கமே கிடையாது. முதன்னு சொல்ல பயன்படுத்தினவர் தாயுமானவர். அவரும் நல்ல அர்த்தத்தில், கிண்டல் பண்ணுற அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. இது சொன்னால் அதும்பா, அது சொன்னால் இதும்பா. சில பயிரில் இப்படி பண்ணிகிட்டே இருப்பானுங்க. தமிழில் இருக்கடான்னு சொன்னோம், நாங்கள் சொன்னோம்னா உடனே திராவிடத்தில் இருக்கும்பா அப்படின்னு. அப்போ தான் திராவிடன்னு வருது. அது 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் தாயுமானவர். விஜயநகர மன்னர்களுடைய, நாயக்க மன்னர்களுடைய, தெலுங்கர்களுடைய ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு கிடந்த காலத்தில் வந்தது அது அந்த சொல்லு. அப்பவும் புழக்கத்தில் இருந்தால் சொல்கிறார். இப்படியாக நேராச்சா நல்லது முடிச்சிருவோம், நல்லது தம்பி. இப்படியாக இந்த இனம், மொழி ரெண்டையும் மறுக்கிறது, தாயகத்தை மறுக்கிறது, இதெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு நம்ம எல்லாத்துக்கும் இது நம்ம எழுச்சியின் பேரால் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடைசியில் என்னாச்சுன்னா இந்த மொழி தமிழ்நாட்டில் படிக்க முடியாது. தமிழில் படிக்காமலே இங்கிலீஷ்லேயே படிச்சிடலாம். இப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்குதுங்க. பட்டிக்காட்டு கிராமத்துலேருந்து ஆரம்பிக்குது. வெள்ளைக்காரங்காலத்தில் கூட அது கிடையாது. இப்போ அவன் சமஸ்கிருதம் அவன் ஹிந்தி திணிக்கிறான். இந்திய ஆதிக்கவாதம் சமஸ்கிருதம் திணிக்குது. இவங்க இங்கிலீஷ் திணிக்கிறாங்க. நாங்கள் 65 மொழி போரில் நான் 11ஆவது படிக்கிறேன். சிவசாமி ஸ்கூல் திருக்காட்டுப்பள்ளி. இப்போ இந்திய போராட்டக்குழு செயலாளர் எங்கள் இதில். இந்தி எதிர்ப்பு அப்போ நடக்குது. அப்போ இங்கிலீஷை திணிக்கிற, தமிழை கொண்டு வரல. என்ன முழக்கம்? ராஜகோபாலாச்சாரி கொடுத்த முழக்கம் நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷுங்கன்னு கொடுத்தாரு. 65 மொழி போரில் எழுத்தார். அவர் இப்போ 37 திணிச்சார், இப்போ இதை எழுத்தார். அதுதான் திமுகவுடைய பொன்மொழி. அதை எடுத்து எழுதுறீங்க, நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ். ஏன்னா இவ்வளோ 400 பேர் சுட்டு கொல்லப்பட்டானுங்க, தீ குளிச்சாங்க. அவன்லாம் இங்கிலீஷ்காக தீ குளிச்சான். எப்படி நீ திசை மாற்றி கொண்டு போகிற? நெஞ்சு புதைக்கும் சொல்ல வாய் புதைக்கும் அப்படிம்பார் பாவேந்தர். இதெல்லாம் நினச்சி பாருங்க. ஒரு மொழிக்காக உலகத்தில் எந்த நாட்டிலையும் 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட கிடையாது. தென்னாப்பிரிக்காவில் மொழிக்காக போராடிருக்காங்க, இவ்வளோ பேர் சுட்டுக் கொல்லப்படலை. பங்களாதேஷில் மொழிக்கு போராடிருக்காங்க, 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதுதான் இன்றைக்கி ஐநா மன்றத்தில் அவன் இருக்கிறதுனால உலக தாய்மொழி நாள். நம்ம 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டோம். இன்சிக்னிஃபிகண்ட், யாருக்கும் தெரியாது. உனக்கு ஒரு நாடு இல்லை, ஐநா மன்றத்தில் பேச உனக்கு நாதி இல்லை. அதனால தான் 3 லட்சம் பேர் கொன்னா ஈழத்தில். ஏன்? உனக்கு நாடு இல்லை. இந்தியாவும் சேர்ந்து கொன்றது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்களம் தனியாக துணிச்சலாக கொண்டுறல, இந்தியாவின் துணையோடு தான் கொன்றான். காங்கிரஸ் பாஜக 2 கொள்கையும் அதுதான். சிங்களன் பங்காளி, தமிழன் பகையாளி. இதை புரிஞ்சுக்கணும். நம்பர் 1 அங்கே இருக்கான் டெல்லியில், நம்பர் 2 திராவிடத்தில் இருக்கான். பிரித்து பார்த்துறாதீங்க. இன்றைக்கு தமிழ் தேசியம் இந்த புரிதலில் தான் எழுச்சி பெற்று வருகிறது. இன்றைக்கு பெரிய எழுச்சி பெற்று வருகிறது. இங்கே வீரத்தமிழர் முன்னணி தம்பிகள் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்தவர்களே ஒரு அமைப்பு என்று சொன்னார்கள். மகிழ்ச்சி. அதனுடைய தலைவர் செந்தமிழன் சீமா. அவர் தேர்தலில் நின்று செய்யக்கூடிய ஒரு கட்சி. தேர்தலில் நிற்க தான் வேணும். தமிழ் தேசிய பேரியக்கம் தேர்தலில் போட்டியிடாது. வாக்களிக்கலாம், வாக்களிக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஈகம் செய்ய பயப்படக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையை மீட்க வேண்டும். இந்திய அரசை ஒரு முழு கூட்டரசாக மாற்று. எல்லா அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு. குறைந்தபட்சம் இந்த அமெரிக்காவில் உள்ள கூட்டாட்சி கூட இந்தியாவில் கிடையாது.
அந்தந்த மாநிலம் இங்கே வரி போடுகிறது, எல்லாம் செய்கிறது, மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மேயருக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிறார்கள். போலீஸ் அதிகாரம் மேயருக்கு இருக்கிறது. ஆனால் போலீஸ் அதிகாரம் கூட மாநில முதலமைச்சருக்கு முழுமையாக கிடையாது. IAS IPS என்பவர் டெல்லியுடைய அதிகாரி, டெல்லி கேடர். அவங்க டெபியூட் பண்ணுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு. நாளைக்கு அவங்க திருப்பி வாங்கிக்கலாம். போலீஸ் அதிகாரத்தையும் வெவ்வேறு போலீஸ் NIA என்றவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். எங்கள் ஊரில் என்ன நெல் விளை வைக்கிறது டெல்லி முடிவு செய்யணும். எங்கள் நெல்லுக்கு என்ன விலை என்பதை டெல்லி முடிவு செய்யணும். ஒரு உண்மையான கூட்டரசு அங்கே கிடையாது. ஒரு உண்மையான ஃபெடரேஷன் கிடையாது. அமெரிக்கா போன்ற ஃபெடரேஷன் கிடையாது. கூட்டரசாவது கொண்டு வா என்று போராடி கொண்டிருக்கிறோம். இனமாக ஒரு தேசிய இனமாக எழுச்சி பெற வேண்டும். நாம் இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஒன்று பேராதிக்கம் செய்வது டெல்லியில் இருக்கிறது, அதற்கு கீழே அடியாளாக செயல்படுவது, தமிழின மறைப்பு வேலையை செய்வது திராவிடம். அடிக்க சொல்பவன் டெல்லியில் இருக்கிறான், அடிப்பவன் சென்னையில் இருக்கிறான். மறந்து விடாதே. இவனையே முதன்மையாக நிறுத்த வேண்டியதில்லை. அது பேராதிக்கம். அவனுடைய ஏவல், அவனுடைய கையால் தான் இங்கே உள்ள திராவிடம் என்பதை ரெண்டும் நமக்கு சேர்ந்து மாற்றாக தமிழர்கள், தமிழ் தேசியம் நேச்சுரல் ஸ்லோகன். அது இட்டு கட்டிக்கிட்டு கவர்ச்சிக்காக கொண்டு வரதில்லை. நான் தான் திரும்ப சொல்கிறது, வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எந்த சாரியாக இருந்தாலும் தமிழ் சாரியாக இரு. உன் பிறப்பு அடிப்படையிலே தமிழ் தேசியம் வருகிறது. அந்த தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வருகிறது. அது இந்த தடவை இடைக்கால எழுச்சியாக இல்லாமல் இறுதி வெற்றிக்கான எழுச்சியாக அது அமைய வேண்டும். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அதற்கு இயன்ற பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.